கச்சத்தீவு அருகே படகு மூழ்கி காணாமல் போன 4 மீனவர்களில் 2 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் அருகே கச்சத்தீவு அருகே கடலில் படகு மூழ்கி காணாமல் போன 4 மீனவர்களில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் வடக்கே கச்சத்தீவிலிருந்து சுமார் 8 கடல் மைல் தொலைவில் மீனவர்களின் படகு கடலில் மூழ்கியது. கடலில் படகு மூழ்கி தத்தளித்த 4 மீனவர்களில் 2 பேர் நீந்தி கரைக்கு வந்தனர். இந்த நிலையில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவு அருகே கடலில் படகு மூழ்கி காணாமல் போன 4 பேரில் 2 மீனவர்கள் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், விவரங்கள் என்ன? இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியா இலங்கை கடற்கொள்ளையரால் தாக்கப்படுவது, கைது செய்யப்படுவது வாடிக்கையா இருந்த அந்த சூழ்நிலை தமிழக மீனவர்களுடைய படகு ஒன்று கச்சத்தீவு அருகே விபத்துக்குள்ளாகி இருக்குது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுடைய படகானது காற்றின் அதிக காற்று மற்றும் அதிகப்படியான கடல் அலையினுடைய சீற்றத்தின் காரணமாக கடலிலே விபத்துக்குள்ளாயிருக்கிறது. 4 பேர் பயணித்த அந்த படகில் இருந்த 2 மீனவர்கள் கடலிலேயே அடித்து செல்லப்பட்டு தற்போது மாயமாகி இருப்பதாகவும், அதில் 2 மீனவர்கள் கச்சத்தீவு கடற்பரப்பில் கரை ஒதுங்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததாகவும் அவர்களை நாங்கள் பத்திரமாக மீட்டிருப்பதாகவும் இலங்கை கடற்படை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மீட்கப்பட்ட அந்த 2 மீனவர்கள் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் கடலில், அதாவது கச்சத்தீவு கடற்பரப்பில் மாயமாகி இருக்கக்கூடிய அந்த 2 மீனவர்களை தேடும் பணியில் தற்போது இலங்கை கடற்படை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட அந்த மீனவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என்பதும், அவர்களுடைய படகு தமிழகத்தை சேர்ந்த படகு என்றும், எந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது அவருடைய விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். மீனவர்களுடைய விவரம் குறித்தும் அவருடைய விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மீட்கப்பட்ட 2 மீனவர்களும் இந்திய அரசிடம் உரிய விசாரணை நடத்திய பிறகு ஒப்படைக்கப்படுவார்கள். அவர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாது. முதலுதவி சிகிச்சையானது அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் காணாமல் போன கடலில் சிக்கிய அந்த 2 மீனவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் இலங்கை கடற்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.